குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஹண்டா வைரஸ் பாதிப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 2020 கொரோனா வைரஸ்னால் இந்த உலகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு மக்களே நம்ம எல்லாத்துக்குமே தெளிவாக தெரியும். ஆனால் இப்போ அதை விட பல மடங்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஹண்டா வைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஏன்னா இந்த ஹண்டா வைரஸ் கொரோனா வைரஸ் 1% பாதிப்பை கொடுத்துச்சுன்னா இது 40% பாதிப்பை கொடுத்துட்ருக்குது. அதாவது அர்ஜென்டினாவிலிருந்து மார்ச் மாதம் அர்ஜென்டினாவிலிருந்து கிளம்புன ஹாண்டியஸ்ங்கிற ஒரு சொகுசு கப்பலில் நிறைய மக்கள், அதாவது அமெரிக்கா, பிரிட்டிஷ், ஸ்பானிஷ் போன்ற நாட்டை சேர்ந்த நிறைய மக்கள் லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டு அட்லாண்டிக் கடலோட அழகை ரசிக்கிறதுக்காக சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த விபரீதம் நடந்திருக்குது. அதாவது அந்த கப்பலில் இருந்த ஒரு கப்புள்ஸ், அவங்களுக்கு அந்த மனைவிக்கு முத அஃபெக்ட் ஆகிருக்குது. தலைவலி, காய்ச்சல், வாந்தின்னு இந்த மாதிரி வந்திருக்குது. அதை என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க மறுநாளே இறந்துட்டாங்க. இந்த மாதிரி இறந்ததுனால மற்ற கூட பயணித்தவங்க எல்லாருமே ரொம்ப பீதி அடைஞ்சிட்டாங்க. இதில் 3 பேர் இந்த மாதிரி இறந்துருக்கிறாங்க. இது ஹண்டா வைரஸ்னால். 5 பேர் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறதுனால அவங்களையெல்லாம் குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறது, இந்த ஹண்டா வைரஸ் ஏன் வருது அப்படின்னா, இது ஒரு ரோடன்ஸ் அப்படிங்கிற ஒரு எலி வகையை சார்ந்தது. எலி வகை மட்டும் இல்லை, எலி வகை போல் இருக்கிற கொறித்துண்ணிகள், அணில், இந்த மாதிரி எலி வகையை சார்ந்ததோட சிறுநீர்கள், அதுகளோட மூச்சு சுவாசிக்கிறது, இந்த மாதிரி அதுகளோட கழிவுகள்னால் வர்றது, இந்த மூலமாக தான் இந்த ஹண்டா வைரஸ் பாதிக்கப்படுது. இந்த ஹண்டா வைரஸ் உருவாகுது. இதனால் என்ன ஆகுனா, மக்கள் இந்த ஹண்டா வைரஸ்னால் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஹண்டா வைரஸ் ஆனது 38 வேரியன்ட்ஸ் இதில் இருக்குது. இந்த 38 வேரியன்ட்ஸில் ஒரு வேரியண்ட் அது ஏஎன்டிவின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஎன்டிவி வேரியண்ட் மனிதன் டு மனிதன் பரவுது. அதாவது அனிமல் டு மனிதன் பரவுனா பிரச்சனை இல்லை, தீர்த்துக்கலாம். ஆனால் மனிதன் டு மனிதன் பரவுனா அது ரொம்ப மிக மோசமான விளைவுகளை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தும், மனிதர்களுக்குள்ளே ஏற்படுத்தும். அதனால் மொர்டாலிட்டி ரேட்டும் அதிகமாக போயிடும். இப்போ என்னென்னா, இந்த மாதிரி போயிட்டுருக்கிற சூழ்நிலையில் இந்த வைரஸ் அனிமல் டு மனிதன் பரவுறது மட்டும் இல்லாமல் மனிதன் டு மனிதன் பரவிட்டு இருக்கிறதுனால மக்களே நம்மெல்லாம் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஹண்டா வைரஸ் இது மூலம் அந்த ஏஎன்டிவின்னு சொன்னோம் பாருங்கள். இந்த ஏஎன்டிவியிலிருந்து அடுத்த கட்டமாக என்ன ஆகுதுன்னா ஹெச்பிஎஸ், ஹண்டா வைரஸ் பல்மனரி சிண்ட்ரோம். அதுதான் எப்படி கொரோனா வைரஸில் நுரையீரலில் பாதிப்புக்கு உள்ளாகுச்சோ அதை மாதிரி பல்மனரி சிண்ட்ரோம் ஃபுல்லாக கொண்டு வருது. பல்மனரி சிண்ட்ரோம் வரும்போது இன்னும் மோசமான விளைவுகளை அது ஏற்படுத்தும். இதில் மக்கள் என்னென்னா, இதில் இருக்கிற 150 பேர் பயணிச்சிட்ருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒருத்தரை பாதிப்படைகிறதுனால இதை கேள்விப்பட்ட மித்த நாடுகளும் அவங்கள அந்த கப்பல் இப்போ எங்கே லேண்ட் ஆகிருக்குது அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் கேப் வரடேங்கிற இடத்துல லேண்ட் ஆகி நின்றுட்டுருக்குது. அனாமத்தான் நின்றுட்டுருக்குது. ஆனால் அதை தெரிஞ்ச மித்த கண்ட்ரிகள் இந்த கப்பலிருந்து மக்களை தரையிறங்க விடாமல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அதனால் நம்ம எல்லோரும் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஹண்டா வைரஸ்க்கு இது வரைக்கும் பார்த்தவங்கள 98% இறப்பு விகிதம் இருக்குது. இன்னும் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இதோட பாதிப்பு என்னென்னா, இன்னும் இந்த ஹண்டா வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படலை. மருந்து கிடைச்சிருந்தா கூட இன்ஜெக்ஷன் போட்டு குணப்படுத்தி இருக்கலாம். இப்போ அதனால் உலக மக்களே தவிச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் WHO யாரும் பயப்படாதீங்க, இது நம்மளோட அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஆராய்ச்சிகள் தொடர்ந்துட்டுருக்குது. எந்த பாதிப்புகளும் வராமல் இருக்கணும்னா மக்களாகி நம்ம சுத்தம் சுகாதாரத்தோடு இருந்து இந்த ஹண்டா வைரஸை எப்படி ஹவு டு ப்ரிவென்ட் த ஹண்டா வைரஸ் அப்படின்ட்டு நம்மளும் நிதானமாக யோசனை பண்ணி எந்த ஒரு பாதிப்புகளும் வராமல் மக்கள் எல்லாம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. எனவே மக்களே வெகு உஷாராக இருங்கள். நன்றி மக்களே.